Hello friends, welcome back to our channel. Happy Varum! ஸோ லாஸ்ட் வீடியோவில் இந்த கிளிப்பிங்கோட தான் வந்து முடிச்சிருப்பேன். இது வரைக்கும் இந்தியா போகிறோன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் திங்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி நாள் எப்படிலாம் வந்து பேக்கிங் பண்ணோம், வீடை என்னெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எவ்வளோ அழகாக நீட்டாக வச்சோம் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபைனலி இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு வந்து இங்கேருந்து அவ்வளோ திங்ஸ் வந்து வாங்கிட்டு போக மாட்டோம். பட் இந்தியாவிலேருந்து வரும்போது தான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வருவோமா. ஸோ அதனால நம்ம வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ அந்த சூட் கேஸ் வந்து நமக்கு தேவை. அதனால தான் அவ்வளோ பொட்டியை வந்து காரில் லோட் பண்ணிட்டு இருக்கிறோம். அண்ட் இங்கே பாருங்க, நம்ம ஆளு நிலா குட்டி காரில் ஏறினதும் உடனே வந்து தூங்கிடுவா. உங்கள் கிட்ஸும் இப்படி தானான்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஃபைனலி நம்ம வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்டை வந்து ரீச் பண்ணிட்டோம். அண்ட் இங்கே ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸி கேப் எல்லாம் உண்மையாகவே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தாங்க ஃபீல் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தான் வந்து ஏர்போர்ட்டே, பட் அவ்வளோ சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி நம்ம ஏர்போர்ட் போகிறோம், அப்படி இவ்வளோ லக்கேஜஸ் வச்சுருக்கோன்னா வேறு வழி கிடையாது, நம்ம அஃபோர்ட் பண்ணி போயிட்டு தான் ஆகணும். உங்களுக்கு எதனா அஃபோர்டபுள் டாக்ஸி இல்லை வந்து வேறு எதனா ஆப்ஷன் தெரிஞ்சால் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ராப் பண்ணுறதெல்லாம் வந்து கேட்டுருக்கோம். அண்ட் நீங்கள் பாருங்க, யார் வந்து இந்தியா போறதுக்கு ஹாப்பியா இருக்காங்களோ இல்லையோ, இந்த நிலா குட்டி வந்து பொட்டி தள்ளுறதுல இருந்து கிளீன் பண்றதுல இருந்து பேக் பண்றதுல இருந்து எங்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா அவளுக்கு வந்து இந்தியா போயிட்டு நல்லா இந்த தாத்தா பாட்டி கூட எல்லாம் வந்து ஊர் சுத்தணும், மாமா கூட ஊர் சுத்தணும், அப்புறம் அவ ஃப்ரெண்டு இருக்கா அவ கூட எல்லாம் வந்து ஜாலியா இருக்கணும்னு சொல்லிட்டு மேடம் ஒரு கனவு உலகத்துல வந்து இந்தியாவுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ பொட்டியை வந்து நாங்கள் எடுத்துட்டு போவோம். ஆனால் இதில் ஒரு பொட்டியில தான் சாமா இருக்கு, மற்றதெல்லாம் வந்து சும்மா காலி பொட்டி தான். ஸோ இந்த மாதிரி வந்து எப்பயுமே எங்களோட லக்கேஜஸ்ல இந்த மாதிரி அடையாளம் வச்சிட்டோம்னா நம்மள அந்த பெல்ட்ல இருந்து அங்க பாரு மஞ்சள் கலர் தெரியுது, இது நம்ம பொட்டி தான், டே பொட்டி இருக்கு பாரு அப்படி சொல்லிட்டு எடுத்துருவோம். இந்த ஐடியாலாம் வந்து எங்க அத்தை தான் எப்பயும் பண்ணி அதுல போட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல போன வருஷம் கட்டினது அப்படியே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடியா பண்ணிக்கோங்க. ஸோ தட் ஈஸியாக நம்ம அந்த பெல்ட்டில் லக்கேஜை வந்து தூரத்தில் இருந்தால் கூட கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ். ஓகேங்களா? இந்தியா போங்க ரெடியா? அண்ட் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சீக்கிரமாகவே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு ரீச் ஆகிட்டோம். ஏன்னா ஆஃபீஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டோம். ஆல்ரெடி பேக்கிங் எல்லாம் வந்து ப்ரீ பிளான் பண்ணி கரெக்டாக பிளானிங் எக்ஸிக்யூட் பண்ணோம் இந்த ட்ரிப்பில். ஸோ அதனால எங்களுக்கு நிறைய டைம் இருந்துச்சு. அதனால நாங்கள் முன்னாடியே வந்து ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அண்ட் போனதும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி சுற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட போர்டிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த லக்கேஜ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஹேண்ட் லக்கேஜை மட்டும் வச்சுட்டு ஜாலியாக ஏர்போர்ட்டை வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து உங்களுக்கு நானும் வந்து ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு சின்ன டூர் மாதிரி உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இப்போ இந்த நிலானிகா குட்டி வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டால. ஸோ இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதனா பாஸ்போர்ட் கொடுத்து நம்ம போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கும் போது இது என்ன, இது ஏன் கொடுக்குறீங்க, நானும் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ஏறி உட்காந்துட்டு இருந்தா பாருங்க. ஸோ ஃபைனலி எங்கள் 3 பேர் பாஸ்போர்ட் எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணி அப்படி வைக்கும் போது தான் அந்த டிராவல் மூடே வரும். எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. ஸோ இங்க பாருங்க, என்னோட பாஸ்போர்ட் வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளே தான் கொடுத்து எல்லாமே வந்து பண்ணா. ஸோ குழந்தை வந்து நல்லா வளர்ந்துட்டா. இப்போ வந்து அவங்க நிறைய கேள்வியா கேட்குறாங்க. ஸோ நாம வந்து அதுக்கு நல்லா அழகா ரிப்ளை பண்ணா நிறைய விஷயம் வந்து அவங்க கத்துப்பாங்க. டென்ஷன் ஆகாம பேஷன்ஸா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா லைக் அவங்களும் வந்து நிறைய விஷயம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ நிலாக்குட்டி வந்து இந்த ட்ரிப்ல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா வந்து பிஹேவ் பண்ணா, நிறைய விஷயம் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. எங்களுக்கு வந்து அவ அப்படி கேட்கறது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுங்க. ஒன்னொன்னா வந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் இங்க பாத்தீங்களா ஏர்போர்ட்டுக்குள்ளேயே சைக்கிள் எல்லாம் ஓட்டிட்டு போறாங்க. நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
அண்ட் நிறைய பேர் வந்து சைக்கிள்ல போனாங்க. அது எப்படி வந்து மேபி ஏர்போர்ட்குள்ள வந்து அந்த அத்தாரிட்டிஸ் மட்டும் டிராவல் பண்றதுக்காக சைக்கிள் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. என்னடா ஏர்போர்ட்டுக்குள்ள சைக்கிள் ஓட்டு போறாங்களே, பக்கிலாம் போய் தான் பார்த்துருக்கோம், சைக்கிள் போய் இப்போதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா அந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தட் நாங்களும் வந்து கத்துப்போம் எதுக்காக ஏர்போர்ட்ல வந்து சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்கன்ற விஷயத்த. அண்ட் ஃபைனலி ஹாப்பி ஃபேஸோட நாங்கள் வந்து போர்டிங் பாஸ் எல்லாம் வாங்கிட்டு ஜாலியாக இப்போ ஏர்போர்ட்டை சுற்றி பார்க்கறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் தான் மெயினான ஏர்போர்ட்டு. ஆனால் ரெஸ்ட் ரூம் வந்து அப்படி எப்படி இருக்கு, நிலா மூக்க மூடினவதான். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சா நல்லா. ஸோ ரெஸ்ட் ரூமை பற்றின கருத்து இதுதான். ஃப்ராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட் தான் ரொம்ப மெயினான ஏர்போர்ட் இங்கே எங்களுக்கு. பட் அதோட ரெஸ்ட் ரூம் இப்படி இருக்கிறது பார்க்கறதுக்கே வந்து கவலைக்கிடமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து மாறுச்சுன்னா நல்லா இருக்கும். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, எங்களை மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்கள், ஓகேங்களா? ஏன்னா நாங்கள் போன அப்போ தான் அப்படி இருந்துச்சு. ஆனால் ஏர்போர்ட்னா அப்பப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நான் சிங்கப்பூர் ஏர்போர்ட் பார்த்துருக்கேன், துபாய் ஏர்போர்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். நாங்கள் அடிக்கடி அப்படியே அங்கே போயிட்டு வெளியே வரும்போது க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் இங்கே வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு வந்து சுத்தமாக அதில் வந்து ஈடுபாடே இல்லை. அண்ட் ஃபைனலி டியூட்டி ஃப்ரீ ஷாப்புக்கு வந்தாச்சு. ஆக்சுவலாக ஃப்ராங்க்ஃபர்ட் நாங்கள் போன டெர்மினலில் இருக்கிறது வந்து ஒரு சின்ன டியூட்டி ஃப்ரீ ஷாப்பு தான். லைக் ரொம்ப வந்து பெருசு அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. லைக் ஒரு கொஞ்சம் பிராண்ட்லேயே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வச்சு அப்படியே கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதோட ப்ரைஸ்லாம் வந்து 124 யூரோஸ் இருந்துச்சு. அண்ட் சைட்லேயே எங்களோட ஃப்ளைட்டை இது வந்து எப்போ கேட் ஓப்பன் பண்ணுறாங்க இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்களா அந்த நேம் எல்லாம் படிங்க, சிங்கப்பூருக்கே வந்து சிங்கப்பூர் அப்படி எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கே ஊர் பேரே வந்து ஜெர்மன் மொழியில் வந்து வேறு மாதிரி தான் சொல்லுவாங்க. இப்போ நம்ம வந்து யூஎஸ்ஏ சொல்கிறோமா, ஆனால் இவங்க வந்து USA அப்படி சொல்லுவாங்க. நம்மளோட இந்தியாவை வந்து இந்தியன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜெர்மன் படிக்கும் போதெல்லாம் எனக்கு இதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருந்துச்சு. என்னடா ஊரு பேரே மாத்திட்டீங்களேடா லாங்குவேஜ்ல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்கு ஜெர்மன் லாங்குவேஜ்ல. ஃபர்ஸ்ட் டைம் தான் கொஞ்சம் இதுவா இருந்துச்சு. பட் படிக்க படிக்க அப்படியே வந்து பழகி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாவே எப்படிதான் பசி வரும்னு தெரியாது. ஆக்சுவலா வீட்டில் தான் நல்லா சாப்பிட்டு வந்திருப்போம். பட் ஏர்போர்ட்ல வந்து கொஞ்சம்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்ம கேட்டுக்கு போறதுக்கு முன்னாடி எப்பயும் எதனா ஒன்று சாப்பிட்டுட்டு தான் போற மாதிரி இருக்கு. எவ்வளோதான் பிளான் பண்ணாலும் அது வந்து இந்தியா போறோன்ற ஜாலிலேயே அந்த மாதிரி பசிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பர்கர் கிங்க்கு தாங்க வந்திருக்கோம். இங்கே வந்து பெரிய ருசியான சாப்பாடு அப்படிலாம் ஒன்றும் கிடைக்காது. அதனால பர்கர் கிங்கு அந்த மாதிரி போனால் வந்து நம்மளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எப்பயும் இந்த மாதிரி மெக்டொனால்ட்ஸு பர்கர் கிங்குன்னு சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ போயிட்டு நிலாக்குட்டி வந்து ஒரு பர்கர் அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து வாங்கினா. அண்ட் நானும் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பர்கர் வாங்கி
2 பேரும் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஷேர் பண்ணி முடிச்சாச்சு. எங்க மாமா வந்து இதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், நான் ஃப்ளைட்ல தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க. அண்ட் நான் சொன்னால இங்க பாருங்க சைக்கிள்லாம் போயிட்டு இருக்குது ஏர்போர்ட்குள்ள. அண்ட் இங்க வந்து பக்கியும் வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இது ஓடி நான் பார்க்கல, பட் வந்து சைக்கிள்ல போயிட்டு தான் பாக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் காமிச்சிருப்பேன்ல அந்த கடை பார்த்தீங்கன்னா திடீர்னு மூடிட்டாங்க. உடனே என்னடா ஏர்போர்ட்ல கூடவாடா நீங்க 6 மணிக்கு கடையை சாத்துவீங்க அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓபன் பண்ணியிருந்தாங்க. ஸோ திருப்பி வந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நிறைய டைம் இருந்துச்சு. அகைன் நாங்கள் வந்து டியூட்டி ஃப்ரீ ஷாப்க்கு வந்து என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு பெர்ஃப்யூம் பாட்டிலை காட்டுறேன். அது ஸ்மெல்லாம் வந்து இம்ப்ரெஸ் பண்ணலை, பட் அந்த பெர்ஃப்யூமோட பேக்கேஜிங் மட்டும் எப்படி இருக்குன்னு பாருங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. அதை லைக் ஹோல்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். நிலாக்குட்டியும் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தா. நான் வேற எங்கடா கீழே போட்டு செலவு வச்சிட போறாளோன்ட்டு யோசிச்சுட்டே இருந்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ நாங்க டிராவல் பண்ண டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எனக்கு என்னமோ யூரோப் அந்த ஜெர்மனி பிராங்க்ஃபர்ட் ஏர்போர்ட்ல பாத்தீங்கன்னா என்னதான் ஆஃபர் போட்டிருந்தாலும் அது என்னமோ கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் வந்து தோணிட்டே இருக்கும். பட் இந்த லாங்காமோட இந்த பேக்கேஜ் வந்து 25 யூரோஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம்னு தோணுச்சு. பட் எனக்கு வந்து இது நீட் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட்ஸு நிறைய லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இயரோட கோலே வந்து எல்லா லிப்ஸ்டிக்கையும் கரெக்டாக காலி பண்ணி நம்ம வந்து புதுசாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்ட்டு தான் மைண்டில் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு லிப்ஸ்டிக் வாங்கினா அதை காலி பண்ணுறதுக்கே வந்து ஒரு ரெண்டு வருஷம் கிட்ட ஆகிடும் போல், அந்த அளவுக்கு இருக்குது. நான் அடிக்கடி லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுற பர்சன் தான், ஆனாலும் அது காலி ஆகிறதுக்கு வந்து அவ்வளோ லேட் ஆகுது. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப ஃபேமஸான ஒரு செக்ஷனில் இருக்கோம். எஸ், நம்ம வந்து லிக்கர் ஆல்கஹால் செக்ஷனில் இருக்கோங்க. ஸோ எப்பயுமே நாங்கள் வந்து சாக்லேட்ஸ் வாங்குவோம், அதுக்கப்புறம் ஏர்போர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி லிக்கர்ஸும் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா ஃபேமிலிக்கு தான் வந்து சாக்லேட்ஸு, இந்த ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி வந்து மீட் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த மாதிரியும் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். அண்டு இப்போ வந்து பார்க்குறீங்கல்ல, இது வந்து ஜெர்மனியோட ஒரு ஹெர்பல் லிக்கருங்க. இதில் 35% வந்து ஆல்கஹால் இருக்கும். இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகமைஸ்டர். இது வந்து ஜெர்மனில் படிக்கும் போது அந்த ஜேவோட சவுண்டு வந்து ஒய் மாதிரி நம்ம படிக்கணும். ஸோ இதோட ஸ்பெஷல் என்னன்னா, இது வந்து ஒரு ஹெர்பல் லிக்கருங்க. இதில் பார்த்தீங்கன்னா 56 டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸு, அதுக்கப்புறம் ரூட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்பைசஸ்ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருக்காங்க. 35% வந்து ஆல்கஹால் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு கிஃப்ட் ஆப்ஷனாக நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து கொடுக்கறது நல்லா இருக்கும். என்னது ப்ளூயி வேணுமா? டாடி என்ன சொன்னா? எக்ஸ்பென்சிவா? ஆமா, இங்க பாரு 12 யூரோஸ். இது எக்ஸ்பென்சிவ். நோ நோ. ஸோ இப்படிதான் இந்த நிலானிகா குட்டி வந்து ஒன்னா எடுத்துட்டு வந்து இது எக்ஸ்பென்சிவான்னு கேட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா அந்த ப்ளூ அந்த டாய் வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் வந்து அது நிஜமாவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தாங்க. இங்க பாருங்க, நான் இதே சாக்லேட் வந்து நான் வெளியே வாங்கினேன். எனக்கு வந்து ஆஃபர்ல தான் போயிட்டு இருந்துச்சு. 2.5 யூரோஸ்க்கு கிடைச்சது. இங்க வந்து அதோட பிரைஸ் பாருங்க, 6 யூரோஸ் 9 யூரோஸ்ன்னு சொல்லிட்டு. என்னதான் ஏர்போர்ட்ல டியூட்டி ஃப்ரீயா இருந்தாலும் அதோட ஒரிஜினல் பிரைஸ்லயே வந்து பயங்கரமா வந்து போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் சில திங்ஸ் தான் வந்து வாங்கணுன்ட்டு மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாக்லேட்ஸ் இதெல்லாம் வெளியவே வாங்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் வந்துச்சு. ஸ்வரோஸ்கியில் வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக இயர்ரிங்ஸு பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் மனசை கண்ட்ரோல் பண்ணிட்டு வந்தாச்சு. பட் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஸ்வரோஸ்கியோட சிம்பிள் போட்டிருக்கோம்ல, ஸோ அதை வச்சு அவ்வளோ சூப்பராக வந்து வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து எப்பயும் இந்த கூலர் செக்ஷன்ல நின்று வாங்குறமோ இல்லையோ எல்லா கூலர்ஸையும் போட்டு பார்த்து நாங்க அனுபவிப்போம். ஓகே, நைஸ். என்ன பிராண்ட் இது? நைஸ். எவ்வளோ இது? 125. திரும்ப சூப்பர் மாமா, அழகா இருக்கு. இதுதான் ரொம்ப அழகா இருக்கு. ஒரே படிப்பாளி புள்ள மாதிரி இருக்கு பார்க்க. ஸ்டைலா?
இப்போ நான் போட்டுட்டு சுத்திட்டு இருந்தேன்ல அந்த கூலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டியோர் பிராண்டோடது. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட ப்ரைஸை பார்த்தேன், 400 யூரோஸா, கிட்டத்தட்ட 40 to 43,000 கிட்ட வந்துச்சு. ஓகே, உன்னை ஒரு நாள் நான் வந்து வாங்குறேன், அது வரைக்கும் நீ பத்திரமா இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அதை தட்டி கொடுத்து தடவி கொடுத்துட்டு வச்சுட்டு வந்திருக்கேன். இங்கதான் ஞாபகம் இருக்கா, நீதான் நீங்க சொன்ன இந்த லாஸ்ட் ஏர்போர்ட் வீடியோவில் சொல்லியிருப்பான். லாஸ்ட் ஏர்போர்ட் வீடியோவில் வந்து அவள் சொல்லியிருப்பா, ஐயோ விலை ரொம்ப அதிகமாக இருக்கம்மா, வாங்கக்கூடாதுன்னு இழுத்துட்டு போனான். அப்பா என்ன சொன்னடா டாய்ஸுக்கு? அபுதாபில வாங்கி தர சொன்னாலா? இங்க ஏன் வாங்கி கொடுக்க மாட்டா டாடி டாய்ஸ்? இதெல்லாம் இங்க ஏன் டாடி டாய்ஸ் வாங்கி தர மாட்டா? மேக்னெட் நல்லா இருக்கு மாமா. போட்டான் நிலானிகாவோட செலக்ஷன். ஆமா போட்டுக்கோ, பொண்ணு எடுத்து கொடுத்தால. அது எப்படி தெரியுமா, பச்சை பச்சை வெள்ளை என்ன பிராண்ட் இல்லடா விளையாடுறீங்க? கிட்ஸ் இங்க இல்லையா, பெரியவங்க எல்லாம் இருக்கு, அடல்ட்ஸ் தான் இருக்கு. இது போடு. வாவ், நிலா. அது என்ன பிரைஸ் சொல்றடா? சரி, அது என்ன பிரைஸ்? What's cost? Nila. Zeebanun Zfish. அது என்ன பீலிகா டாயரா? எக்ஸ்பென்சிவா அஃபோர்டபிளா? This is Billish or a toy? Billish. Nila, this is toy. This is அப்படியா? ஆமா, லாஸ்ட் ஏர்போர்ட்ல என்ன இதே இடத்துல தான் மாமா, லாஸ்ட் ஏர்போர்ட்ல என்ன இதே இடத்துல நின்னு தான் விலை அதிகம்னு கூட்டு போனா. விலை அதிகம், அதை வச்சுட்டு வா. வாழ்க்கை ஒரு வட்டம் நிலா, அதே இடத்துல நீ தெரிஞ்சிச்சு. சரி, மிஸ்டர் சம்பத் நாளைக்கு பில்ல போட்டு கொடுத்தேன். அப்புறம் ஏன்டா எங்க அப்பாவை ஆமா, இழுக்கிறீங்க? அதனால அவர்தான் பேத்தி வாங்கி கொடுக்குற ஆசையா. முதல்ல ஒரே பேத்தி வச்சு தெரியல. அண்ட் இங்க பாருங்க, என்னோட ஒரு ஃபேவரட் சீரம். பட் இப்பெல்லாம் இது யூஸ் பண்றதே கிடையாது. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூர்ல இருக்கிற வரைக்கும் ஜாலியா இந்த சீரமை வாங்கி அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் எப்ப யூரோப்புக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனனோ, இங்க விற்கிற விலைவாசிக்கு இவ்வளோ காசு கொடுத்து சீரம் போடணுமான்ட்டு மனசுக்குள்ளேயே தோணி நான் வந்து இந்த சீரமையே ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ காசாரெக்ஸோட ஸ்னெயில் மியூசன் மட்டும் டிஃபால்ட்டா வந்து யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ யாருன்னா இந்த ப்ராடக்ட் வந்து வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா மஸ்ட் பை. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு, எனக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சு. பட் ஒரு கட்டத்தில் ப்ரைஸ் பாயிண்ட்டுக்காக இந்த சீரமே நான் வாங்குறது வந்து விட்டாச்சு. பட் நல்ல ஆஃபர்லேயும் இருந்துச்சு. 2 100 ml பாட்டிலா இல்லை ஒன்று 50 ml எனக்கு தெரியல. ஸோ அது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு 289 யூரோஸ்க்கு வந்து போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 29,000 கிட்ட வரும். பட் எல்லா இடத்துலையுமே இதே ப்ரைஸ் தான் நினைக்கிறேன். பட் சிங்கப்பூரில் வந்து ஆஃபரில் வரும்போது 1 வாங்கினா 1 ஃப்ரீன்னு சொல்லிட்டு வரும் செஃபோராலலாம். ஸோ அப்போ வந்து ஸ்டாக் பண்ணி வச்சு போனாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரி ஒரு ஆஃபரையும் நான் வந்து பார்க்கல. பெர்ஃப்யூம் இங்கே வா நிலா, இங்கே வா, காட்டு எவ்வளோ ஸ்மெல் பண்ணியிருக்கேன். இங்கே வா, ஸ்மெல் பண்ணியிருக்க காட்டு. போதும் நிலா. நிலா நிலா நிலா, அங்கெல்லாம் வைக்கக்கூடாது. ஐயோ, வா போலாம். ஸ்மெல் பண்ணி பார்க்கறேன். நல்லா இருக்கு. நிலா, நீ தொட்டா பக்கு பக்குன்னு இருக்கு எனக்கு. ஓகே, போதும் போதும். மாவள இன்னைக்கு கீழே போட்டுட்டு நீ பில் பே பண்ணிட்டு வர போறீங்க, நீயும் உங்க அப்பாவும்.
நாங்க செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எல்லாமே முடிச்சுட்டு இப்ப வந்து ஃபிளைட்ல ஏறுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. அண்ட் நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல வந்து கேட்டிருந்தேன் நாங்க நெக்ஸ்ட் எந்த ஸ்டாப் போறோம்னு கெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய கண்ட்ரி நேம் வச்சு சொல்லியிருந்தீங்க. அண்ட் நாங்க போற கண்ட்ரியும் நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க. எஸ், நாங்க நெக்ஸ்ட் வந்து நிலாக்குட்டியே வீடியோல வந்து ஆல்ரெடி சொல்லிட்டு இருப்பா, நாங்க நெக்ஸ்ட் அபுதாபிக்கு தாங்க போக போறோம். ஸோ அங்க போயிட்டு நாங்க என்னெல்லாம் பண்ண போறோம்ன்றத பாருங்க. நெக்ஸ்ட் நம்மளோட ஜெர்மனி, அதாவது பிராங்க்ஃபர்ட்ல இருந்து அபுதாபி ஃபிளைட் டிராவல் vlog தான் வந்து பார்க்க போறீங்க. நிறைய பேர் இந்த ஃபிளைட் டிராவல் vlog வந்து எப்பயுமே கேட்டுட்டு இருப்பீங்க, கவி மறக்காம ஃபிளைட்ல போறத வந்து போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபிளைட் டிராவல் வீடியோ தாங்க. பிராங்க்ஃபர்ட்ல இருந்து அபுதாபி போற ஃபிளைட் டிராவல் தான் நீங்க வந்து பார்க்க போறீங்க. அண்ட் அபுதாபிக்கு நாங்க வந்து ஏன் போக போறோம் அதெல்லாம் நெக்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 days அங்க ஸ்டே பண்ண போறோம். அங்க என்னெல்லாம் பண்றோம்னு சொல்லிட்டு பாருங்க. கண்டிப்பா இந்தியா போகணும். இந்தியா போகும்போது என்னெல்லாம் பிளான் வச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, ஆப்வியஸா நம்மளோட பேரண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் மீட் பண்ணுவோம். பட் அவங்களெல்லாம் விட ஒரு பெரிய கோல் வச்சிருக்கோம். என்னன்னா, விதவிதமான ரெஸ்டாரண்ட் போயிட்டு விதவிதமான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. பட் வந்து கண்டிப்பா ஜங்க் ஃபுட் மாதிரி இல்லாம அந்த கறி, மீன், பிரியாணி அந்த மாதிரி வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நாங்க வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க வந்து இந்தியா போகும்போது என்னெல்லாம் பிளான் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. எங்களோட பிளானிங்கே வந்து சாப்பாடு ஷாப்பிங் இதை தான் வந்து கனவு மாதிரி வச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். ஸோ நீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சூப்பர் vlogsலாம் வரப்போகுது. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். வாழ்க வளமுடன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். பாய்.